ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறுகடிக்க ஆசையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம மீனா முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து வந்து பிடிச்ச பிடியாக இருக்கார், கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்ட்டு. கடவுளோ டேரக்டரோ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில. இது மாதிரி அருண் வந்து ஃபேமிலி சைடு வந்து நல்லா க்ளோஸ் ஆகிட்டு முத்துக்கு மட்டும் பிடிக்காத மாதிரி வந்து இருக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க தான் நினைக்கிறோம். அதே போல் தான் கதையும் போக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும். அண்ணாமலை வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து பார்க்குறதுக்காக இது மாதிரி அவர் வந்து பார்த்துட்டு போனார்ல, அதை சொல்கிறதுக்காக, அந்த விஷயத்துக்காக என்னாச்சு ஏதாச்சும் கேட்குறதுக்காக போய் விசாரிக்கலான்னு பரசுவை பார்க்க போயிட்டுருக்காரு. அந்த சமயம் வந்து அண்ணாமலைக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த சமயம் அருண் அங்கே இருக்கார். பார்த்துட்டு பதட்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. என்ன பண்ணது தெரியல. சீதாவோட ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்குறாங்க. சீதா உடனே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ரத்தங்கிறப்போ இந்த மாதிரி ரேர் பிளட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த பிளட்டு வேணுமே அப்படிங்கிறப்போ அருணுக்கு வந்து என்னோடய பிளட்டு தான் இருக்குது, அவருக்கும் சேம் பிளட்டு தான் கொடுக்க முடியும்னு கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அதே ரத்தத்தை வந்து அருணோட ரத்தத்தை வந்து கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் கொடுத்து முடிச்சோடனே ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிடறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அண்ணாமலை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கண் முழிச்சிடுறாரு. மீனாவை எல்லாரும் போய் பார்க்குறாங்க. கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்போ என்னாச்சுன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி ஆச்சு மாமா அப்படிங்கிறப்போ, ரத்தம் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு, இவர் தான் கொடுத்தாரு, இவர் தான் டிராஃபிக் கான்ஸ்டபிள் அருண் அப்படின்னா, அருணா இதுதானே முத்து கூட பிரச்சனை பண்ண? ஆமாம் மாமா, இவங்க தான். இவங்க சீதாவும் இப்போ அருணும் விரும்புகிறாங்க மாமா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் வந்து அவர் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு, கல்யாணம் பண்ணக்கூடாது, இவர்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சு அவ்வளோதான் போயிடும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு மாமா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சீதா ரொம்ப விரும்புகிறா மாமா அவரை, நீங்கள் மனசு வச்சா முத்து ஒத்துக்குவார் மாமா, நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லி மீனா அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நீ எதுவும் கவலைப்படாத, நான் பேசுகிறேன் அவன்கிட்ட, 2 பேரும் விரும்பியிருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது என்னோட கடமைம்மா, நான் பேசுகிறேன், அவன் ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இங்கே கொஞ்சம் அருணுக்கும் சீதாவுக்கும் நம்பிக்கை வருது. கண்டிப்பாக மாமா பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.